அவன் எப்ப எப்படி காட்டுறான் தந்தை மாதம் சீக்கிரம் சென்று வா. அப்பா தஞ்சை பள்ளிகளோடு யுத்தத்திற்கு செல்கின்றார். நான் இருக்கிற தர்மனுக்கு காவலுக்கு எப்படி ஆள் மாறியான்னு சொன்னேன். அவளை வாட்டி விடுவே. அந்த வில்லுக்கு சொந்தக்காரன் அவர் வில்லு விட்டவர் அவர் எல்லாம் தெரியும். கற்பனை அதாவது கர்ப்பமா இருக்கிறவங்க சொன்னா மாறாத போகணும், போக கூடாதான். கற்பனை சொன்னா அப்படி கற்பனையே கோடர் அப்பா யார் தெரியுமா? தெரியாது. அந்த கார்முகன் காலத்திலே
சொல்லக்கூடிய அண்ணனுடைய பிள்ளை எனக்கு ஒரு கெடுதியும் வராது. அதனால நான் என்ன சொல்றேன், நீ கனவு கட்டியா அடி சொற்பானத்தால் என்ன சொற்கமா என்ன பண்ணுவான் பேசட்டுவான் தலை சுற்றுவான் சொல்லுவான் அடி குறித்து சொல்வது நிச்சயம். அதனால வேண்டி என்ன பண்ணுவாங்க, கும்பலா சூழ்ந்து என்ன கொல்லுவாங்க, என்ன கொல்லும்படியா கொல்றபடியா கனவு கண்டியா அடி கொல்லவே கூடி வளர்ச்சி கனவு வந்து ஏற்கனவே காலத்துல நான் பகவானுக்கு நான் எதிரி, ஒரு காலத்துல இருக்க வக்கரதந்தன் சொல்லக்கூடிய அரசனா பொண்ணுல இருந்து போனேன், எப்படி இருந்தாலும் ஒண்ணு கொல்றதுக்கு பகவான் வந்துக்கிறான் அப்படின்னு சொல்றியா? அப்பேற்பட்ட எங்க மாமன் பகவான் எனக்கு எதிரியா? அந்த எதிரியா இருக்கிறதுனால போனா கொஞ்சம் ஓட முடியாது. அவரே பகவான் கொஞ்சம் சூழ்ச்சி பண்ணி எல்லாம் ஒரு திட்டம் வச்சு கொஞ்சம் சிறந்த அடக்கு படிக்கிறாங்க. நீ கண்ட கனவு என்ன தெரியுமா? பொய்யாக நீ கண்ட சொற்பனத்தால் போர்வீரன் எனக்கவே வந்திடாது, பையரவ மேல் இந்த பரமராமன் பறந்த அவனர்கள் இருக்க ஜெயந்த பாது உய்ய சிவன் அருளாலும் கொன்ற மாலை சூழ்ச்சியினா ஜெயித்தரசன் என வளர்த்திட்டாலும் தையாளரே துல்மரவே பறக்க ஓட்டி அந்த பாரி முழக்குவேன் எனக்கு பகவான் பகையாக இருந்த போதும் சரி, எங்க மாமா மாமனார் எனக்கு பகன் சொல்றியா? அப்படியே அண்ணாடின் பகையை போல அம்மாவும் அவர்களுக்கு சூழ்ச்சியாக தப்பிதங்கள் மிக வலித்து வந்த போது தமிழ் தலைமறைந்து நிற்கனாது வாழ்ந்தாலும் விதிப்படிக்கு மனிதனுக்கு எப்படியும் ஒரு தினத்தில் மரணம் உண்டு. இருக்கும்படியான சிவராஜன் சொல்லக்கூடிய தந்தையாக படித்து விட்டாரு. அதே போல எல்லாருக்கும் மரணம் உண்டுதான், எப்படியும் ஒரு தினத்தில் மரணம் உண்டு. அடி இருதயம் வாழாதே என்ன சொல்ற? எங்க அப்பா போ, எங்க அம்மா போ, என்னுடைய பாரியால் போ, 3 போ என்று சொல்லக்கூடிய வார்த்தையால் படி உருவாகி இருக்குது. எப்படியா இருந்தாலும் அனைத்து சமாளிக்கிறான். எவன் வரான்னு பாத்துக்கிறாங்க. உன்னால முடியவில்லை கோணாச்சாரின்னு வந்து சொல்றீங்க. ஏற்கனவே காலத்துல 11ஆம் நாள் சண்டையில இருந்து தருமரை உயிரோட பிடிக்கிறேன், பெரியப்பா உயிரோட பிடிக்கிற தலை கொண்டு வர தலைவர் ஒண்ணும் பண்ண முடியல. அதனால நீ எதுல பிறந்தவன் அடையட்டு சொல்லி
சொன்ன அந்த தொன்னையில வாங்கி தூணும் நீ அப்படி இருக்கும்போது நீ எந்த குளத்துல பிறந்தவன் ஆனா சுத்தி அவர் அனுப்புறியா கொண்டு மேல கொண்டு வந்துருக்கான்